சரி, இப்படி வாழ்ந்த குருபரருக்கு ஒரு தேடல் வருது. என்ன தேடல் தெரியுங்களா? பள்ளிக்கூடம் போகாத புலமை வந்தது இல்லையா? ஒரு குருவிடமும் படிக்கணுன்ற எண்ணம் வருது. ஒரு ஆசிரியர் வேணும் குழந்தைக்கு எண்ணம் வருது. அப்போ அப்பாவிட்ட கேட்டு, அப்பா பல பேர்கிட்ட கேட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த தல யாத்திரை போயிட்டு வராங்க இல்லைங்களா? வரும்போது தருமபுரம் மடத்துக்கு வராங்க. தருமபுரம் வந்து பல சைவ பிரிவர்களை உருவாக்கிய இடம் அது. அது சாமானிய இடம் கிடையாது. நீங்கள் 2 இடம் அவசியம் போகணும். ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை, எல்லோரும் போயிருப்பீங்க, போகலன்னா கண்டிப்பாக போகணும். இன்னொரு விஷயம் தருமபுரம். தருமபுரத்துக்குள்ளே போய் நீங்கள் அந்த மடத்துக்குள்ளே கால் வச்சாலே தமிழ் வரும். அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் தருமபுரம். அந்த தருமபுரத்துக்குள்ளே போய் 4வது பீடமான மாசிலாமணி தேசிகர்கிட்ட குரு ஸ்தானம் எடுக்கிறார். நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும். அப்போது எகிர உன்னுடைய நீ சொன்ன பாடல்களை பாடுனா குரு அசந்து போகிறார். என்ன இப்பேற்பட்ட புலமை உள்ளவன் என்கிட்ட மாணவனாக வரானேன், குரு அசந்து போகிறார். இருந்தாலும் அவருக்கு மகிழ்ச்சி தான். இவ்வளோ ஒரு திறமையான அதாவது பாரதியார் வந்து சிறு வயசில் சுப்பையான்னு பேர் பாரதியாருக்கு. நாம் வச்ச பட்டம் தான் சுப்பிரமணிய பாரதி, புரியுதா? மீசை கவிஞன். சிறு வயசில் சுப்பையா. ஏன்னா அந்த திருநெல்வேலி பக்கம்லாம் சுப்பையான்னு பேர் வைப்பாங்க நிறைய. அந்த சுப்பையா பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அக்ஷராபியாசம் நடக்குது. நெல்லில் ஆனா எழுதுகிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் கைப்பிடிச்சி ஆனா எழுதிட்டு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்பார். இது முறை. சிலருக்கு பேர் என்னான்னு கேட்பார், சிலர் உங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்பார். என்னையா உங்கள் அப்பா தானே இந்த தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செய்கிறார், ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார். ஆமாம் சார் என்ன சொல்லும். உடனே பாரதி முகத்தை பார்க்குறார். அப்படியே சுட்டும் விழி சுடர்தான் மாதிரி அப்படியே விழிப்பாக இருக்குது. நல்ல பட்டையாக விபூதி, பார்த்தவொடனே ஒரு தீட்சண்யம் இருக்குது. ஆசிரியர் இப்போ கேள்வி கேட்கணும். எழுதுகிறார் நெல்லில். எழுதிட்டு முதல் கேள்வி என்ன கேட்டார் தெரியுங்களா? எல்லார்ட்டையும் உங்கள் அப்பா எங்கடா இருக்கார், தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரான்னு கேட்ட ஆசிரியர் பாரதி முகத்தை பார்த்தோன்னே என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? சுப்பையா, கடவுள் எங்கே இருக்கிறார்? என்ன கேள்வி பாருங்கள், குழந்தைகிட்ட கேட்குற கேள்வியா இது? சுப்பையா, கடவுள் எங்கே இருக்கிறார்? அந்த குழந்தை என்ன பதில் சொல்லிச்சு தான் ஆச்சரியம். குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? கேள்வி என்ன? சுப்பையா, கடவுள் எங்கே இருக்கிறார்? குழந்தை சொல்லுது, அவர் எங்கே இல்லை. தூக்கி வாரி போட்டது ஆசிரியருக்கு. இந்த நிலை தான் இப்போ நம்ம மாசிலாமணி தேசிகருக்கு இருக்குது. அவர் எங்கே இல்லை. உடனே ஆசிரியர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அங்கே தான் பக்குவம் பாருங்கள், ஆசிரியருடைய நிலைமை பாருங்கள். நம்மளும் எத்தனை ஆசிரியரோட வேலை செய்கிறோம். ஆசிரியர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அடே, நீ எனக்கு மாணவன் இல்லை, நீ எனக்கு குருன்னார். நீ எனக்கு குரு. நீ எப்படிப்பட்ட ஆசிரியனாக இருக்க வேண்டும் என்று நீ எனக்கு சொல்லித்தர. நான் சாமானிய ஆசிரியனாக உனக்கு இருக்க முடியாது. நீ எனக்கு அடைந்தது, நீ மாணவனாக அடைந்தது நான் வாழ்க்கையில் செய்த புண்ணியம்னு ஆசிரியர் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார் பிற்காலத்தில், நம்ம காலத்தில். யாருடைய ஆசிரியர் தெரியுங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஆசிரியர். நீ மாணவனாக அடைந்தது நான் செய்த புண்ணியம்னார். இப்படிப்பட்ட மாணவர் அமையணும், இப்படிப்பட்ட ஆசிரியராகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு அமையும். அப்போ மாசிலாமணி தேசிகர் அறுந்து போனார் அவருடைய பாடல் கேட்டு. அப்போது ஒரு விஷயம் சொல்கிறார். தேசிகருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, நம்முடைய தமிழ் ஆராய்ச்சி, நம்முடைய தமிழ் மருத்துவம் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே இருக்குது. இது வடதிசைக்கு செல்லணும். இந்த வடதிசைக்கு செல்லணும்னா நீ வட யாத்திரை போ. நீ வட யாத்திரை போனால் தான் நம்முடைய இலக்கியங்கள் வடதிசைக்கு செல்லும்னு தேசிகர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீ மாணவனாக இரு. என்னுடைய தீட்சண்யத்தில், என்னுடைய ஞானத்தில் உனக்கு வந்து சேர வேண்டியதை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ மூலியமாக. நான் கண்டிப்பாக உனக்கு குருவாக இருக்கிறேன். ஆனாலும் நீ வட யாத்திரை போ. அப்போ வட யாத்திரை முதல்ல எங்கே போகிறதுன்னு கேட்குறாரு. கேட்கும்போது காசிக்கு போ. காசியில் போய் நம்முடைய தமிழ் செறிவை அங்கே போய் நீ தமிழை பரப்பு. காசிக்கு போய் நீ தமிழ் பரப்பிட்டீன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவும் பரவிடும். காசிக்கு அந்த சக்தி இருக்குது. நீ காசிக்கு போன்றார். ஏற்கனவே ஒரு துறவு வாழ்க்கை தான். துறவு வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதாவது இவர் வேறு எதையுமே சிந்திக்கலை. தமிழ், கடவுள், சிவன், முருகன், இவ்வளோதான் சிந்தனையே. இந்த ஒரே ஒரு குறிக்கோள் அவர் சொன்னார் இல்லைங்களா? நீங்கள் வந்து மையப்படுத்தி
ஒருநிலைப்படுத்தணும் மனசைன்னு. ஒருநிலைப்படுத்திங்கன்னா துறவு வாழ்க்கை வந்துடும். அப்போ இவருடைய வாழ்க்கை வந்து தெய்வீகத்திலும் பக்தியிலும் ஒருநிலைப்படுத்தும் போது கிட்டத்தட்ட துறவி ஆயிட்டார். அப்போ அந்த துறவி ஆயிட்டவுடனே இவருக்கு நடவாத செயல் வந்ததுனால தான் சித்தர் வரிசையில் நம்ம வைக்கிற அளவுக்கு இருக்கார். ஏன்னா குருகுலம் போகாத தமிழ் பின்னாடி என்னென்ன வருது பாருங்கள். இப்போ வட யாத்திரையில் காசியில் அவர் என்னென்ன சித்து வேலை செய்தார் பாருங்கள். இதெல்லாம் நடந்த செய்தி. இதெல்லாம் வந்து வரலாற்று அத்தாட்சி இருக்குது இதுக்கெல்லாம். இப்போ இவருக்கு அங்கே போன உடனே காசிக்கு போயிட்டார். காசியில் கிட்டத்தட்ட ஒரு பரதேசி வாழ்க்கை தான் வாழறார். ஆனால் மக்கள் கொடுத்த பரிசுகள்லாம் நிறையவே இருக்குது கையில். ஏன்னா திருமலை நாயக்கர் கொடுத்த பரிசு, பல புலவர்கள் கொடுத்த பரிசு, பல மன்னர்கள் கொடுத்த பரிசு, இதெல்லாம் தான் அவருக்கு செல்வம். காசியில் முதல்ல ஒரு சின்ன வீடு தான் அவருக்கு. ஆனால் என்ன யோசிக்கிறார்னா, இங்கே ஒரு மடம் அமைப்போம்னு யோசிக்கிறார். இப்போது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாய்முருகன் சமாஜத்துக்கு நம்ம சுவாமிகள் யோசிக்கலைன்னா இந்த மடம் கிடையாது, இந்த இடம் கிடையாது, இந்த தடம் கிடையாது. அப்போது ஒரு மடம் கட்ட வேண்டும்னு யோசிக்கிறார். மடம் கட்டுவதற்கு முக்கியமாக என்ன வேணும்னா இடம் வேணும். இடம் இருந்தால் தான் மடம் கட்ட முடியும். இடத்துக்கு யார் உரிமையானன்னு தெரியுங்களா? முகலாய மன்னர் கையில் இருக்குது. அங்கே இப்போ இருக்கிற ஆட்சிலாம் கிடையாது, முகலாய மன்னர் கையில் இருக்குது. அப்போது அந்த வரிசையில் அங்கே இருக்கிற பாதுஷா யார் தெரியுமா? அவுரங்கசீப் கையில் இருக்குது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அவுரங்கசீப்புக்கிட்டே போய் இடம் கேட்போம். இப்போ நல்ல விஷயத்துக்காக நான் கேட்குறேன், 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லணும். அதுவும் இது அற்புதமான தெய்வீக பூமியாக இருக்குது இந்த காசி. இங்கே நீங்கள் வந்து 4 பேருக்கு உதவணுன்ற ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுறதுக்காக நான் கேட்குறேன், ஒரு இடம் வேணும். இதை கேட்கும்போது என்னன்னா தமிழில் கேட்குறார். கூட ஒரு மொழிபெயர்ப்பாளரை கொண்டு போகிறார். இப்போ ஏற்பட்ட இடம் கேட்குறியே, என் மொழி கூட உனக்கு தெரியலையே, உனக்கு நான் எப்படி இடம் கொடுப்பேன்? என் ஹிந்துஸ்தானி மொழியில் பேசு, இடம் தரேன் அப்படின்னு அவுரங்கசீப் சொல்கிறார். என்னுடைய ஹிந்துஸ்தானி மொழியில் நீயே பேசணும், இடம் தரேன். அப்போ என்ன பண்ணார் தெரியுங்களா? அங்கே தான் அவருக்கு இருக்க ஒரே சக்தி ஆண்டவ சக்தி தான், தெய்வ சக்தி தான். நேராக போய் உட்கார்றார். உட்கார்ந்துட்டு இந்த மொழி வேணும்னா, மொழி புலமை வேணும்னா எந்த கடவுளை கும்பிடுறது? கலைவாணி, சரஸ்வதிக்கு 10 பாட்டை சகலகலாவல்லி மாலை பாடுறார். இது தாங்க உண்மையான பக்தின்றது, உண்மையான உடவுன்றது. 10 பாட்டு சகலகலாவல்லி மாலை பாடுறாரு. எப்படி வந்து அங்கே திருச்செந்தூரில் வந்து 5 வயசு குழந்தைக்கு புலமை வந்ததோ, இங்கே மொழி புலமை வருது. இது எங்கே இப்போ நம்ம எப்படி இந்த காலத்து 2K கிட்ஸாக இருந்தால் ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் இங்கே எடுபடாது. உண்மையான பக்தியை குழந்தைங்களுக்கு நம்ம ரத்தத்தில் ஏற்றணும். ரத்தத்தில் ஏற்றும் போது தான் இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக கொண்டு போய் காட்டணும். இப்போ இந்த மடத்துக்கு வரும்போது இத்தனை படங்களை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு தெய்வ உணர்வு வரும். அந்த மாதிரி இடங்களுக்கு குழந்தைகளை கொண்டு போக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை மாற்றணும். இப்போது இவர் சகலகலாவல்லி மாலை பாடுறார். சகலகலாவல்லி மாலை பாடின உடனே பார்த்திங்கன்னா அந்த வடமொழியில் என்னென்ன மொழிகள்லாம் பேசுவாங்களோ அந்த மொழி புலமை வருது. எப்படி முருகன் மேலே வந்து இப்போ 5 வயசுலேயே கந்தர்கலிவன் பாடினாரோ அப்படியே அப்பேற்பட்ட இலக்கிய நயத்தோடு பாட முடிஞ்சுதோ, அந்த மாதிரி ஹிந்துஸ்தானி மொழியும் 10 பாட்டு பாடின உடனே வருது. அந்த சகலகலாவல்லி மாலையில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த 10 பாட்டில் தனக்கு மொழி புலமை எப்படிலாம் வேணும்ன்றது எல்லோருக்கும் பொருந்துகிற பாட்டாக எழுதுகிறார். தனக்கு மட்டும் எழுதலை. அதுக்கு தான் பல குடும்பங்களில் பல வீட்டுங்களில் வழிபாட்டில் சகலகலாவல்லி மாலையை பாட வைப்பாங்க குழந்தைகளை. நான் என் சிறு வயசுலலாம் வந்து எங்கள் குடும்பம் அந்த மாதிரி வளர்த்த குடும்பம். 10 பாட்டு எனக்கு மனப்பாடம். அந்த சகலகலாவல்லி மாலையில் அதாவது ஏன் இந்த மாதிரி கல்விக்கு சரஸ்வதியை கும்பிட்டா கிடச்சிடும்னு நினச்சார்னா, இந்த உலகத்தில் கல்வி செல்வம் வீரம் சொல்லுவாங்க. 3 மகள் இருக்காங்க, அலைமகள், மலைமகள், கலைமகள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. மலைமகளுக்கு வீரத்தை வச்சாங்க, மலை போன்ற அப்படியே ஸ்திரமான வீரம் மலைமகள்னாங்க. கலைமகளுக்கு கலை சார்ந்த, ஏன்னா கல்வியே ஒரு கலை. கலைமகளுக்கு கலைமகள்னு வச்சாங்க, ஏன்னா கலை சார்ந்த தெய்வம். செல்வத்துக்கு அலைமகள்னு வச்சாங்க, லக்ஷ்மிக்கு அலைமகள்னு வச்சாங்க. ஏன் அலைமகள்னு வச்சாங்க தெரியுங்களா? கலைமகள் உங்களுக்கு தெரியும்,
மலைமகள் உங்களுக்கு தெரியும், ஸ்திரம், வீரத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், மலை போன்ற வீரம், மலைமகள்னு வச்சாங்க. அலைமகள்னு ஏன் வச்சாங்கன்னா செல்வம் மட்டும் நிலை கிடையாது. ஏன்னா அலை பாருங்கள் உச்சத்துக்கு போகும், டமார்னு விழுந்துடும், இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லாத போயிடும். ஒரு இடத்துல அலை இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல அலையே இல்லாத மாறிடும். அதனால்தான் செல்வம் எங்கே போனாலும் அது நிலை கிடையாதுன்றதுக்காக தான் செல்வ மகளுக்கு அலைமகள்னு பேர் வச்சாங்க. அப்போது இந்த கலைமகளை வேண்டினா இது கிடைக்கும். கலைக்கு உரித்தான சிறப்புங்க கல்வி. நான் மேக்ஸ் டீச்சர் இல்லையா, கல்வின்ற வார்த்தையில் 3 எழுத்து கல்வி. அந்த 3 எழுத்தில் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நீங்கள் சொற்களை ஃபார்ம் பண்ணிங்கன்னா 3 அர்த்தமுள்ள சொல் ஃபார்ம் ஆகும். ஒன்று கல், ஒன்று வில், இன்னொன்று கவி. இந்த 3மே ஆசிரியருக்கு பொருத்தமானது. எப்படின்னா கல் மாதிரி இருக்கிற மாணவனை நீ வில்லா வளைஞ்சி அவனை கவியாக்கு, அதான் ஆசிரியரோட வேலை. கல்விக்கு, அந்த கல்விக்கு கடவுள் யாருன்னா சரஸ்வதி. இந்த சரஸ்வதியை வேண்டி நாம் மொழி புலமையை பெற வேண்டும்னு சரஸ்வதி வேண்டுகிறார். அதனால தான் கல்வி மட்டும் எந்த ஒரு விஷயத்தில் பாருங்கள், நீங்கள் உச்சத்தில் இருக்கிற செல்வம் அதிபதியாக இருப்பான், எங்கேயோ இருந்தார் சார், இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார் சார், உதாரணம் இருக்குது. அதே மாதிரி இப்போ வசதியில் இந்த நிலைமை, அழகு, என்ன அழகாக இருந்த நடிகை சார், இப்படி ஆயிட்டால சார், அழக நிலை கிடையாது. இன்னொன்று இருக்குது, நம்ம இன்றைக்கி மாணவர்கள் சொல்லக்கூடிய லவ், அதுவும் நிலை கிடையாது. உயிருக்கு உயிர்ந்தான் இருந்தான் சார், இன்றைக்கி அம்போன்னு விட்டு போயிட்டான் சார். உதாரணம் இருக்குது, பல உதாரணம் இருக்குது. அப்போது இது எதுவுமே நிலை கிடையாது. ஆனால் நேற்று வரைக்கும் அவன் எம்எஸ்சியாக இருந்தான் சார், இன்றைக்கி பிஎஸ்சி ஆகிட்டான் சார்னு சொல்ல முடியாது. நேற்று வரைக்கும் அவன் எம்டெக் சார், இன்றைக்கி பிடெக் ஆகிட்டான் சார்னு சொல்ல முடியாது. இது செய்விக்கும் பொருளை விட, உய்விக்கும் அன்பை விட கற்பிக்கும் கல்வி நிலையானது, நிரந்தரமானது. இதுதான் கல்வி குறித்தான சிறப்பு.